நாங்கள் கண்டிப்பாக யாரும் ₹1 பணம் வாங்காமல் எல்லா மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் ₹1 பணம் வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினால் நாங்கள் இந்த பதவியில் இருக்க விடமாட்டார் எங்கள் தலைவர் தளபதி. எங்கள் தலைவர்ன்றதை விட நம் தலைவர், நம் முதலமைச்சர் இனி யாரையும் விடமாட்டார். அதனால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் கவலையே பட வேணாம். என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கிறோமே, இன்னொரு கட்சியில் இணையிறோமே அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் எப்போது எங்களுடைய அலுவலகத்தில் வந்து விட்டீர்களோ, எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சில பேர் அப்படியே பயத்திலேயே உக்காணுக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இங்கே வந்துட்டோமே, நமக்கு ஏதாவது வேலை நடக்குமா நடக்காதான்னு. மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எல்லாமே செஞ்சு தருவோம். உங்களுடைய பர்சனலான வாழ்க்கையில் ஏதாவது தேவை என்றாலும் நாங்கள் செய்து தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோங்க, தெளிவாக சொல்லிடுறோங்க, திட்டவட்டமாக சொல்லிடுறோம். எங்ககிட்ட அதெல்லாம் எதிரே பார்க்காதீங்க. டெண்டர் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமாலாம் எதிர்பார்க்காது. மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் கண்டிப்பாக நேர்மையாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். அதில் மாற்று கருத்தே இருக்காதுங்க. கண்டிப்பாக எந்த துறையிலையும் யாரும் எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். யாரும் எந்த விதத்திலையும் தவறு செய்யக்கூடாது. அந்த தவறு செய்தால் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7-8 பேரை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். என்னான்னு கேட்டால் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இந்த இதை வாங்கித்தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கித்தரேன், டெண்டர் வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு 7-8 பேரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவலையெல்லாம் படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போ எது வேணுனாலும், எப்போ வேணாலும் 24/7 நீங்கள் எப்போ எது தேவையாக இருந்தாலும் எங்களிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்டான அனைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஊரில் கண்டிப்பாக செய்து தரப்படும் என்று மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அண்ணன் ஏரி விஷயம்லாம் சொல்லியிருக்கிறார். அதை கண்டிப்பாக உங்களுடைய தொகுதியில் கண்டிப்பாக அது செய்து தரப்படும்.